இன்னைக்கு அடுப்பு இல்லாமல் ஆயில் இல்லாமல் அம்மா வேப்பிலை கட்டி பண்ண போகிறா. கருவேப்பிலை கட்டி. ஆமாம், கருவேப்பிலை கட்டின்னு தான் அந்த காலத்தில் வச்சுருந்துருக்கா. வேப்பிலை இதில் சேர்க்கறதில்ல, கருவேப்பிலையும் நார்த்த இலையும் சேர்ப்போம். அதனால கருவேப்பிலை கட்டின்னு வச்சுருந்துருக்கா. அது நாளாக ஆக வேப்பிலை கட்டின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இப்போது மழை பெஞ்சதுனால நல்லா கொழுந்து கீரையாக கிடச்சிது. கொழுந்து இலையா நார்த்த இலை. அதுக்கு வந்து நார்த்த இலை, கருவேப்பிலை, மிளகா ஒரு 10 மிளகா வச்சுருக்கேன். அப்புறம் ஓமம் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் வாசனைக்கு. ஆமாம், ஓமத்தோட இந்த பாருங்க ஒரு ஸ்பூன் ஓமம் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் பெருங்காய பவுட்ரு வச்சுருக்கேன். அப்புறமா உப்பு வந்து கல்லுப்பு தான் போடணும். கல்லுப்பு தான் போடணும். இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இந்த இலை நார்த்த இலை கருவேப்பிலை அந்த இலையோட ஈரப்பதமும் இந்த உப்பில் வர்ற ஈரப்பதம் தான் இதுக்கு. தண்ணு விடக்கூடாது. அதே மாதிரி புளி இல்லை, மிளகா, உப்பு, பெருங்காயம், ஓமம். புளி சேர்க்கறதில்ல, தண்ணும் சேர்க்கறதில்ல. இது வந்து இந்த நாரை எடுத்துட்டு இந்த மாதிரி இலைய நல்லா அலம்பிடணும். அலம்பிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிடணும். தொடச்சிட்டு இப்படி எடுத்துட்டு இந்த நாரை எடுத்துடணும். ரொம்ப குளிர்ந்தா இருந்தால் நார் அவ்வளவா இருக்காது. இதை இப்படி எடுத்துடணும். இப்படி வரும். அதெல்லாமே அந்த மாதிரி நார் எடுத்துட்டு இருக்கேன். ஆமாம், இது எல்லாமே நார் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலைக்கு ஒன்றுமில்ல, அதை சும்மா உருவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த முழு இலையை இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி பண்ணினாக்கா இந்த நார் வந்துடும். நார் ஒன்றும் இது இல்லை, அது மசியாது. இந்த இலையோடு சேர்ந்து மசியாது. நம்ம சாப்பிடும்போது நார் நாராக வரும், அவ்வளவு பவுடர் ஆகாது. அதுக்காக இந்த நாரை எடுத்துகிட்டு போடுறது. மிக்சியில் போடணும். அதெல்லாம் மிளகா கூட 1-2 கிள்ளி போடலாம். இது கொஞ்சம் என்னமோ பதமாக இருக்குது, மழை நாளையா என்னன்னு தெரியல. இதை 1-2 உடச்சி கூட போடலாம், நல்லா பவுடர் ஆகும். அதுக்கப்புறம் மிளகாயும் போட்டு ஓமம், பெருங்காயம், உப்பு போட்டு பவுட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இலை போடுறோம். மிளகாயோட ஓமம் போடுறேன், உப்பு போடுறேன், கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். இது பெருங்காய பவுட்ரு. மிளகா, உப்பு, பெருங்காயம், ஓமம் இதெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதுலேயே இதை 2 தவணையாக போட்டுக்குவோம். இது தண்ணி இல்லாமல் பவுடர் பண்ணுறதுனால மசியறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு பாதியாக 2 டைமாக போட்டுக்கலாம். இந்த இலையை இது தனித்தனியாக தான் போட்டு அரைக்கணும்ல? ஆமாம், தனியாக. ஏன்னா இது பவுடர் ஆக்கிறதுக்காக தனியாக போட்டு அரைச்சிட்டு அப்புறம் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போது இதில் இந்த நார்த்த இலை போடுறேன், அது பாதி போட்டிருக்கேன். கருவேப்பிலை பாதி போடுறேன். இப்போது கருவேப்பிலையும் வேப்பிலையும் பாதி போட்டு பண்ணேன். இப்போது இது நல்லா பவுடராக இருக்குது. அப்புறமா இந்த காரப்பொடியும் சேர்த்து பண்ணுறம்போது சேர்ந்தாப்பில் வரும். இப்போ அதுக்காக தான் இது வந்து தண்ணி இல்லாமல் நம்ம ஈர இலையாக பவுட்ரு பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக 2 டைமாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிட்டேன். ஆமாம், 2ம் சேர்த்து 2 டைமாக அரைச்சிட்டேன். இப்போ எல்லாம் ஒன்று சேர்த்து அரைக்கலாம். காரம், உப்பு, பெருங்காயம், ஓமமெல்லாம் கலந்துருக்குலையா, இந்த பவுடரையும் போட்டு இப்போ எல்லாமே ஒன்றா போடலாம். ஆயிடுச்சுல, இதை அப்படியே உருட்டிடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து அரைச்சதில் இப்போ இந்த இலையோட நார்த்த இலை, கருவேப்பிலை அதோட ஈரமும் கல்லுப்போட ஈரமும் தான் இதில் இதாக இருக்குது. பியூர் பவுடராக எல்லாமே இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதோட டேஸ்ட்டு மாறாமல் இருக்கிறதுக்காக ஓமத்தோட இது இப்படி பரவலாக பவுடராக இருந்தால் அந்த வாசனையெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக இப்படி பண்ணி வைக்கிறோம். அப்பப்போ வந்து ஒவ்வொருத்தர் ஒரு இது உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். சாதம் வந்து சூடாகவும் கொஞ்சம் உதிராகவும் இருக்கணும். அப்படி வச்சுட்டு சாதத்தில் முதல்ல நெய் விட்டு பிளறின்னு இந்த உருண்டை ஒன்று போட்டு கலந்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தயிர் சாத்துக்கும் தொட்டுக்கலாம். ஆமாம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மிளகு,
இதெல்லாம் வறுத்து கருவேப்பிலையும் வறுத்துட்டு கருவேப்பிலை பொடி பண்ணுவோம். அது சும்மா அப்படி பவுடராகவே வச்சுருப்போம். இதுக்கு ஓமம் பெருங்காயம்லாம் சேர்க்கறதுனால அந்த வாசனை போயிடாமல் இருக்கிறதுக்காக இப்படி உதிராக வைக்காமல் இப்படி வைக்கிறோம். அவ்வளோதான். அப்பப்போ சாப்பிடும்போது சாதம் போட்டுட்டு ஒன்றோ ரெண்டோ எடுத்துக்கலாம். நெய் விட்டு சுட சாதத்தில் கொஞ்சம் உதிரான சாதத்தில் இது போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும். இது எலுமிச்சை இலையிலையும் பண்ணலாம்ல? ஆமாம், எலுமிச்சை இலையிலையும் பண்ணலாம், நார்த்த இலையிலையும் பண்ணலாம். ஆனால் புதுசாக தளைஞ்சு கொழுந்து இலையாக இருந்தால் நார் அதிகமாக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கும் பண்ணுறதுக்கு. கொழுந்து இலையா எலுமிச்சை இலை கிடச்சாலும் சரி, நார்த்த இலை கிடச்சாலும் சரி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம். அடுப்பு இல்லை, ஆயில் இல்லை, புளி இல்லை. ஆமாம், புளி கிடையாது. அது எதையுமே வறுக்க வேண்டாம். நம்ம கருவேப்பிலை பொடி பண்ணினா கூட மிளகா, உளுத்தம்பருப்பு, இது மிளகு இதெல்லாம் வறுத்துட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் லேசாக அந்த சூடு இழுப்பு சட்டியில் வெதிப்பிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்குவோம். கருவேப்பிலை பொடி சாதம் இதுக்கு ஒன்றுமே வறுக்க வேண்டாம். ரெண்டாவது புளி கிடையாது, எண்ணெய் கிடையாது. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. சரி, இது சாதத்தில் சுட சுட சாதத்தில் பசங்க கூட்டு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், கூட்டு ஏதானும் தளர கூட்டு வச்சுக்கலாம். இந்த பொடிக்கு புளி சேர்க்காதனால அதே மாதிரி புளி விடாத கூட்டு, சவுச்சவு, புடலங்காய், பீர்க்கங்காய், புளி விடாத கூட்டு எதுவோ அதை கூட்டு பண்ணிட்டு கூட்டை கொஞ்சம் நல்லா தளர வச்சுக்கலாம். இது சாதம் இது ட்ரையாக இருக்கிறதுனால தொட்டுக்கிற சாமான் கொஞ்சம் பொடுத்தூள் பண்ணாமல் கூட்டாக பண்ணினோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்காத்தில் கூட இன்றைக்கி இதுதான் சமையல். சூப்பர். கருவேப்பிலை கட்டி சாதமும் சவுச்சவ் கூட்டும். ஓகே, தேங்க்ஸ்மா.